அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். புதிதாக படித்து முடித்து வரும் இன்ஜினியர் அவங்ககிட்ட ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணலாமா, அப்படி பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் நல்ல விதமாக வருமா, அதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா எதனால் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குன்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார். தொடர்ந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் வாஸ்து ரிலேட்டடான வீடியோக்களை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ஓகே, இப்போ புதுசாக படிச்சுட்டு வர்றாங்க. புதுசாக படிச்சுட்டு அதுதான் டெபிட் முதல்ல இருந்து வர கோர்ஸை முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. வந்த உடனே சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்லை மாமாவோ யாராவது ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு இருப்பாங்க. கட்டக்கூடிய ஸ்டேஜில் சிலரே ஒரு படிச்சுட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. சரி, வந்த உடனே சரி ரைட்டு படித்து முடிச்சுட்டு வந்துட்டாரு, இவர்கிட்ட நம்ம ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா ஒரு இன்ஜினியர் கொடுக்க வேண்டிய ஃபீஸ் நமக்கு மிச்சமாகும், நம்ம பயிலாச்சு நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு. இது எல்லாமே எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் அவரால் அந்த ப்ராஜெக்டை சரியாக முடிக்க முடியுமா, கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்ற இடத்துல தான் நம்ம யோசிக்கிறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் படித்து முடித்து வெளியில் வரும்போது கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்சு 4வது நாள் ஒரு ரயில்வே ப்ராஜெக்டில் சைட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே ஷேர் பண்ணுறேன். எனக்கு இன்ஜினியரிங்கை பற்றி ஒன்லி அகாடமிக் நாலேஜ் தான், ப்ராக்டிக்கல் நாலேஜ் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும், இதில் சிஸ்டம் எப்படி, எதை முதல்ல பண்ணணும், எதை அடுத்து பண்ணணும் அப்படின்றது எப்படி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தெரியாது. போய் ஜாயின் பண்ண உடனே அங்கே எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ரயில்வேல நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டு கேஜ் கன்வர்ஷன் ப்ராஜெக்ட், அடிஷ்னல் ட்ராக் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் போய் ஜாயின் பண்ண அன்னைக்கே எனக்கு வந்து அலைன்மெண்ட் அடிக்க சொன்னாங்க. அலைன்மெண்ட் தியோட்லைட்டை கொடுத்து, தியோட்லைட்டில் நீ அலைன்மெண்ட் செக் பண்ணி, இதுதான் டிராயிங். நான் அது வரைக்கும் ஒரு A0 சைஸில் ஒரு டிராயிங்கை நான் பார்த்ததே கிடையாது. அட் த சேம் டைம் நாங்கள் காலேஜில் யூஸ் பண்ண தியோட்லைட்டு, அது பேருக்கு தான் தியோட்லைட், அதுதான் முதல் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது ஜெர்மனில். அப்படி ஒரு தியோட்லைட் தான் நான் பார்த்தோம், யூஸ் பண்ணோம். ஆனால் இவங்க வச்சிருக்க தியோட்லைட்டு அப்படியே டிஜிட்டல் ஸ்க்ரீனோட இருந்தது. அதனால அதை பார்க்கும் போதே எனக்கு இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. செகண்ட், அந்த டிராயிங்கில் கொடுத்துருக்க டீட்டெயிலிங், எது பெக்கு என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்மளால் வந்து கரெக்டாக தெரிஞ்சிக்க முடியல. ப்ளஸ் லெவலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறது வச்சது, இதை எதுவுமே வந்து கரெக்டாக புரியல. மீன்ஸ் முதல்ல இப்போ கொடுத்தது அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சும் அங்கே உள்ள டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஜேஇக்கு கீழே இருப்பார், அவர் வந்து எனக்கு இந்த வேலையை சொன்னார். ஏன்னா எல்லா இடத்துலையும் சைட்டில் போன உடனே அங்கே இது ராஜ மரியாதை அப்படின்லாம் கிடைக்காது. எல்லா இடத்துலையும் திட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களா அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டே வரணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தியோட்லைட்டில் அந்த அலைன்மெண்ட் அடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். 15 நாள் வரைக்கும் அதில் ஒவ்வொரு விஷயமா ஸ்டடி பண்ணி பார்த்து, அதுக்கப்புறமா அந்த டிராயிங்கை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் எனக்கு டைம் ஆச்சு ஃபீல்டில். அது டெய்லி அதே வேலையை பார்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் ஓவர் ஹெட் பிரிட்ஜு, டாய்லெட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும்போது அங்கே யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து SI யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். அது வந்து உங்களுக்கு மீட்டர், சென்டிமீட்டர், இந்த மாதிரி எல்லாருமே படித்து வந்துருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் லேபர்ஸ் இருக்காங்க பாருங்கள், மேசன், அந்த மேஸ்திரி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அடி, இன்ச்சஸ் இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கணக்கில் சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். இந்த கணக்கு தான் சார், இது எத்தனை அடி வைக்கணும், இது இத்தனை இன்ச்சு ரைஸ் இருக்கு போதுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்களுடைய. சென்டிமீட்டர் கணக்கு, மீட்டர் கணக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ இந்த இடத்துலயே பெரிய கன்ஃபியூஷன். அடின்னா என்னன்னே தெரியாது. அடி அதில் எத்தனை இன்ச்சு இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஒரு அடிக்கு 12 இன்ச்சு, அது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு அடிக்கு 10 இன்ச்சு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு அடிக்கு 12 இன்ச்சுன்ற போது அந்த கணக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ஆரம்பத்தில் ஒரு குழப்பமான கணக்காக தான் இருக்குது. அதாவது புதுசாக படித்து வர்ற பசங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். நான் பேசுகிறது கேட்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய சவாலான விஷயம். டிராயிங்கில் உள்ள மெஷர்மெண்ட்டை இது நார்மலாக வந்து ஆர்கிடெக்சரல் யூனிட்டுக்கு அடிக்கணக்கில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வேலையாள்கிட்ட வேலை வாங்கணும். சைட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன், உங்களுக்கு ரயில்வேலேருந்து ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது அதை அப்படியே இது மீட்டர் கணக்கில் பேசணும். மீட்டர் கணக்கில் அவங்ககிட்ட பேசும்போது, மீட்டர் கணக்கில் இவங்ககிட்ட பேசும்போது, அதாவது 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் பேசும்போது இங்கிட்ட இப்படி பேசணும், இவங்ககிட்ட இப்படி பேசணும், அந்த மாதிரி இருக்கும். டிராயிங்கில் உள்ள டீட்டெயில்ஸை பூராமே ரீட் பண்ண தெரியணும். முதல்ல வந்து டிராயிங்கை கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரியணும். இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் நம்ம ஒரு இதில் வந்து பண்ணுறோம்.
ஒரு சைட்ல போய் இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு, லேபர்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது, சப்ளையர்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது, இதுல எந்தெந்த இடத்துல வந்து நம்மளோட கவனக்குறைவா இருந்துச்சுன்னா நம்ம எந்தெந்த இடத்துல நாம ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நாம மீன்ஸ் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு இடத்துல ஏமாந்தாருன்னா அவரே கான்ட்ராக்டரா இருந்தா அவரே முழுமையா ஏமாந்து போறாரு. இதே வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக அவர் வேலை பார்த்தாருன்னு வைங்க, இவர் ஏமாந்தாருன்னா பாதிக்கப்பட போகிறது அந்த கிளைண்ட் தான். அவர் தான் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சப்ளையர் எப்படி அவர் மெட்டீரியல்ஸ் நமக்கு கொடுப்பாரு, டெலிவரி எப்படி கொடுப்பாரு, அதுல என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களோட சைட்டுக்கு ஒரு சாண்டோ ஒரு பேலஸ்டோ ஒரு லோடு ஒரு டாரஸ்ல வருதுன்னு வைங்க, அதை நாங்க உடனே வந்து ஒரு கம்பி அந்த பாடியை அளந்து பார்ப்போம், கம்பியை இன்சர்ட் பண்ணி பார்ப்போம், உள்ள வரைக்கும் ஏதாவது இருக்கா இல்லை நடுவில் இருக்கா போட்டு வச்சிருக்காங்களா, இது எல்லாமே செக் பண்ணுவோம். அது யூனிட்ஸ் மெஷர் பண்ணிட்டு உங்களுக்கு அது எத்தனை சிஎஃப்டி இருக்கு அப்படின்றத கனெக்ட் பண்ணுவோம். சிஎஃப்டியோ எம்கியூப்போ என்ன எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு அப்படின்றத கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி அவங்க போட்டிருக்க ரேட்டுக்கும் நமக்கு டெலிவரி ஆகிருக்க மெட்டீரியலோட குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இது மாதிரி ஸ்டீல் வெயிட், நெட் வெயிட் எவ்வளோ, கிராஸ் வெயிட் எவ்வளோ, இந்த மாதிரியான விஷயங்கள். இது போக நார்மலாக வேற விஷயங்கள், ஒரு பிரிக்ஸு கொடுக்குறாங்கன்னா பிரிக்ஸோட கவுண்டிங். இன்னைக்கு ஒரு செங்கலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபா. ஒயர்டட் பிரிக்ஸ் ஒரு பிரிக்ஸோட காஸ்ட் 13 ரூபா 14 ரூபா இருக்கு. ஒரு 50 பிரிக்கு கம்மியாக ஒருத்தர் டெலிவரி கொடுக்குறாருன்னு வைங்க, இல்லாட்டி வந்துட்டு இருக்க வழியில யாரோ லேபர்ஸ் கொஞ்சம் ஒரு 50 பிரிக்கை எடுத்து அவங்க பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கிறாங்க, ஒரு 100 பிரிக்கை எடுத்து அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க, சைட்ல டெலிவரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் நீங்க இதை வந்து கவனிக்கல அப்படின்னா அடுத்து இது ரொட்டீனா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் ஆகும். இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட். அதாவது லேபர்ஸ் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை லேபர்ஸை நம்ம வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணணும், மெட்டீரியல் பர்ச்சேஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது போக காஸ்ட் எஃபிஷியன்சி, ஒரு வேலையை எப்படி செஞ்சா அதுக்கான பட்ஜெட் கம்மி பண்ண முடியும், அதுல வந்து நமக்கு குவாலிட்டியும் கொடுக்கணும், பட்ஜெட்டும் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியரால மேனேஜ் பண்ண முடியும். புதுசா படிச்சுட்டு வர்றவருக்கு ஆக்சுவலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அவர் வந்து அகாடமிக்லி குவாலிஃபைட். அந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷனை வச்சு வந்து ஃபீல்டில் எதுவுமே செய்ய முடியாது. அவர் வந்து திருப்பி ஒரு 4 to 5 years அவர் வந்து அந்த எல்லா விஷயங்களையும் அவரால் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் அவரால் வந்து தனியாக ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் வந்து புதுசாக கொண்டு போய் அவங்ககிட்ட இப்போ வந்து இதை பண்ணிடலாம் வச்சிடலான்னு சொல்லும் போது அவங்க ஆக்சுவலாக அந்த லேபர்ஸ் இருப்பாங்க பாருங்க. ஒரு பார்பெண்டர்னா அவர் வந்து என்ன சொல்றாரோ அதை கேட்க ஆரம்பிப்பாங்க. இது மேபி சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு இது வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. இதே கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டா இருக்குதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல இந்த லேபர்லாம் எப்படி நமக்கு ஆக்சுவலாக வந்து அந்த இன்ஜினியர் இன்சிஸ்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எந்த வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதுதான் சரின்ற மாதிரி இன்ஜினியரை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பார்பெண்டரே இருக்காருன்னு வைங்களேன், நீங்கள் பார்பெண்டர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஹூக் அடிக்க சொல்கிறதோ வைக்கிறதோ, நீங்கள் 4 இடத்துல பெண்ட் பண்ண சொல்லணும் வைக்கணும், நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு மேட்டுன்றதை வந்து சைடில் கடைசியில் 2 இன்ச் ராடு மேலே தூக்கி விடணும் வைக்கணுன்ற மாதிரி இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வேலை அதிகம். அதனால அவங்க இதெல்லாம் தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போட்டுட்டு போயிடுவாங்க. அதனால வந்து அந்த காங்கிரீட்டுக்கான ஸ்ட்ரென்த் குறையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால வந்து இந்த புதுசாக வர்றவங்களுக்கு தாராளமாக அவங்ககிட்ட நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு ரொம்ப தாராளமாக கொடுக்கலாம். ஒரு சீனியர் இன்ஜினியரோட கன்சல்டேஷனோட இல்லை அவங்களோட பொறுப்புல இவங்கள அசிஸ்டன்ட் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கா டெவலப் ஆகி, ஏன்னா நிறைய பசங்களே அவங்களே வர்ற புதுசாக வர இன்ஜினியர்ஸ் அவங்களே சொல்லுவாங்க இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது வைக்க முடியாது. ஆனால் நம்ம மக்கள் வந்து அவங்க மேலே உள்ள ஒரு கான்ஃபிடென்ட்ல நீ பண்ணலாம்ப்பா, அதெல்லாம் நானே வீடு கட்டியிருக்கேன் உனக்கு தெரியாதா வைக்காதா நான் பார்த்துடலாம், நீ இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டி இதை செய்கிறாங்க. பல இடங்கள்ல எங்கேயோ போய் முடிஞ்சிருது, சில இடங்கள்ல சக்ஸஸ் ஆகிடும். இது ஒரு டோட்டல் வந்து சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால் தயவு செய்து கான்ட்ராக்ட் விடுறதுக்கு முன்னாடி அவர் எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, ஏன்னா நீங்கள் ஒரு வேல்யூவராக வந்து என்ரோல் பண்ணணும்னாவே நீங்கள் கோர்ஸ் முடிச்சு இத்தனை வருஷம் ஆயிருக்குன்னா அது போக இத்தனை வருஷம் குறைஞ்சது 5 வருஷம் நினைக்கிறேன், 5 வருஷமா வந்து ஒரு வேல்யூவர்கிட்ட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வேல்யூவை வந்து சர்டிஃபை பண்ணணும். இவர் என்கிட்ட இத்தனை வருஷமா இருந்தார் அப்படின்னு. அப்போதான் வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் வேல்யூவர்ஸில் ஒரு வேல்யூவராக என்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. ஈவன் தோ நீங்கள் ஒரு எல்பிஏ லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில் போய் நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியராக நீங்கள் உங்களை வந்து என்ரோல் பண்ணணும்னாவே அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு கேட்குறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை, அதாவது ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது தான்.
ஓகே, அதனால நீங்கள் இதை விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணோம். ஒரு 1 மந்த் பேக், ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஹவுசிங் போர்டு ப்ராப்பர்ட்டி. ஹவுசிங் போர்டில் இந்த சொல்லுவாங்க, இந்த இடபிள்யூஎஸ் சின்ன பிளாட்டாக இருக்கும். அந்த பிளாட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அக்சஸே கொடுக்காம பண்ணிட்டார், படியே போடல. பிளாட்டோட அது சின்ன பிளாட் பூராமே பிளாட்டோட டோட்டல் எக்ஸ்டெண்ட் அத்துன்னு சொல்லுவாங்க, அத்து வரைக்கும் சேர்த்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு முன்னாடி மட்டும்தான், முன்னாடியே இடம் விடல, முன்னாடியே இழுத்து கட்டி வச்சிருக்காங்க. சைடு கூட ரோட்ல தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் பண்றதா டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு படி ப்ரொவிஷனே பண்ணல. இத்தனைக்கும் இந்த லேபர் எல்லாமே கேட்டிருக்காங்க, ஏன்ப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு படி வேண்டாமா வைக்கலாமான்னு கேட்டப்ப அங்கே அந்த பையன் புதுசாக முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தேவையில்லை, கிரவுண்ட் ஃப்ளோரோட தான் இது முடியுது. அப்போ நார்மலாக வந்து ஒரு கேன்டிலிவர் ஸ்லாபாக இழுத்து வச்சிருப்பாங்க, படியை கொண்டு போய் அதில் மேலே ஏற்றலான்னு. ஏன்னா சுற்றி இடம் இல்லாத இவங்க எல்லாமே மேலே ஏற்றிட்டு இடம் விடாமல் கட்டியிருக்கனால அதுக்கும் வழி இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணும்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு வழி இல்லை. இதை வந்து அந்த அவங்ககிட்ட வேலை பார்த்த பார்பண்டர் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க சார், இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ கோர் கட்டரை வச்சுக்கிட்டு நடுவில் உடச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதுதான் உண்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க. அந்த சிஸ்டம் கரெக்டாக, அந்த சிஸ்டம் புரியாது என்ன செய்யணும் அப்படின்றது. இது எல்லாத்துக்குமே தெரியாமல் இருக்கும், எல்லாத்துக்குமே உள்ள தடுமாற்றம் தான். இது தப்பு கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகிடலாம். அதாவது இன்ஜினியர்ஸை சொல்கிறேன், அதாவது என்ன இவர் ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு இன்ஜினியரே இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸுன்றது மஸ்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போய் அறகுறையாக நம்ம எதாவது பண்ணி ஒரு கிளைண்ட்டை வந்து பாதிப்புக்குள்ளாக்கிறது. ஓகே, டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யாருக்கும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்கும் தேவைப்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான தொடர்ந்து கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.